இந்திய அரசியலமைப்பின் 188வது பிரிவின்படி ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினர் தனது இடத்தை பிடிப்பதற்கு முன் ஆளுநர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் முன்னரே ஆட்சி கலைக்கப்பட்டால் அவருக்கு எம்எல்ஏக்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கிடைக்காது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் முறைப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகுதான் சட்டசபையின் உறுப்பினராக கருதப்படுவார். பதவி ஏற்காத வரை அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மட்டுமே, முழுமையான எம்எல்ஏ அல்ல. ஒரு உறுப்பினர் பதவி பிரமாணம் எடுத்த நாளிலிருந்துதான் அவருடைய பணிக்காலம் தொடங்குவதாக கருதப்படும். எனவே பதவி ஏற்பதற்கு முன்பே அவை கலைக்கப்பட்டால் அவருக்கு சம்பளம் வழங்கப்படாது. எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியம் பெறுவதற்கு அவர் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது அவையில் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். பதவி பிரமாணம் எடுக்காத நிலையில் அவர் அவையின் உறுப்பினராக கருதப்பட மாட்டார் என்பதால் அவருக்கு ஓய்வூதிய தகுதியும் வராது. இருப்பினும் ஒருமுறை பதவி பிரமாணம் எடுத்துவிட்டு சில நாட்களிலேயே ஆட்சி கலைக்கப்பட்டால் கூட பல மாநிலங்களில் அந்த நபருக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற தகுதி உண்டு. உதாரணமாக, மத்திய பிரதேச சட்டசபை விதிகளின்படி 5 ஆண்டுகள் முழுமையாக பணியாற்றாவிட்டாலும் சட்டசபை கலைக்கப்பட்டால் உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. பல மாநிலங்களில் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு அரசு பேருந்துகள் மற்றும் ரயில்களில் வாழ்நாள் முழுவதும் இலவச பயண வசதிகள் வழங்கப்படுகின்றன. மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பின்படி எம்எல்ஏக்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்த விதிமுறைகள் மாநிலத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடும்.